ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்கா? குலதெய்வம் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அது என்ன ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எத்தனை தெய்வங்களை நாம வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பா நம்முடைய பாரம்பரிய முன்னோர்கள் வழிபாடு செய்த நம்மளுடைய குல தெய்வத்தை நிச்சயம் நாம வழிபாடு செய்யணும். அது செய்யல அப்படின்னாலே குல தெய்வம், ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த குறி சொல்றவங்க, ஜாதகம் பாக்குறவங்க எல்லாம் உங்க குலதெய்வம் கோபமா இருக்குது அப்படிம்பாங்க. உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ளார இல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, உங்க குலதெய்வத்தை நீங்க முறையாக வழிபாடு செஞ்சிருக்க மாட்டீங்க. அதன் விளைவாகத்தான் உங்க ஜாதகத்திலேயோ இல்ல குறி சொல்றவங்களோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்படி இருந்தா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி இதுல எது உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்க தேர்வு செஞ்சு கொள்ளுங்க. அமாவாசைக்கு போறீங்களா, அமாவாசைக்கு போங்க. பௌர்ணமி நாள்ல தான் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க அப்பதான் போவோம். இல்ல எங்க கோவில்ல பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்வாங்க அப்படின்னா கூட பௌர்ணமிக்கு நீங்க போகலாம். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க மாதம் ஒரு முறையேனும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும். எங்க குலதெய்வம் ரொம்ப தூரமா இருக்குதுங்க, நாங்க வெளியூர்ல வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறோம், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வருடத்தில் ஒரு முறையேனும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலனை தரும். இப்போ ரொம்ப தூரமா இருக்கிறீங்கன்னா உங்க பூஜை அறையிலேயே வருடத்திற்கு ஒரு முறை உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு போகணும். அது கம்பல்சரியா நீங்க செய்ய வேண்டியது. மாதம் குலதெய்வம் கோவிலுக்கு வர முடியாதவங்க என்ன செய்யணும்னா, ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பு இல்லைன்னா மண்ணிலால் ஆன கலயம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சொம்பு மாதிரி எடுத்துட்டு அதுல சுத்தமான நீரை நிரப்பிக்கிட்டு அதுல ஒரு ரூபாய் நாணயம், ஒரு எலும்புச்சம்பழம், ஜவ்வாது, ஏலக்காய், மற்ற வாசனை திரவியங்கள் இருக்குது, புனுகு, அத்தர் இதெல்லாம் இருக்குதுன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமா பூ போட்டு அதை உங்க பூஜை அறையில இந்த கலசத்தை உங்களுடைய குல தெய்வமாக நீங்க பாவிக்கணும். உங்க குலதெய்வம் பேரை சொல்லி அந்த கலசத்துக்கு நீங்க அர்ச்சனை செய்து நீங்க வழிபாடு செய்யலாம். மாதம் உங்களால உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி, நம்ம வாழ்க்கையில இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யலைன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? சுபகாரியங்கள் எதுவுமே நடக்காது, கல்யாணம் நடக்காது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் குழந்தை பேரு கிடைக்காது. கரெக்டான ஏஜ்ல எல்லாமே நடக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவங்க குலதெய்வத்தை கரெக்டா அவங்க முறையாக வழிபாடு செஞ்சிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வீட்டுல தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. எங்க போனாலும் கல்லுன மூட்டின மாதிரி இருக்குது. ஒரு தொழில் ஆரம்பிச்சா அது நஷ்டமாயிருது. இல்ல ஒரு ஒரு திருமணம் நடக்கணும்னு ஏற்பாடு பண்ணுனா அதுல வரணும் அமைய மாட்டேங்குது. கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தைக்காக நாங்க நிறைய ட்ரை பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டோம், எதுவுமே எங்களுக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்குது. எங்க குடும்பத்துல தொழில் ரொம்ப நஷ்டமாயிக்கிட்டே இருக்குது, ஒரு முன்னேற்றமே இல்லை. வீட்டுக்குள்ளார வந்தாலே ஒரு மாதிரி ஏதோ இறுக்கமா இருக்குது, ஒரு நெகட்டிவ் வைப்பு இருக்கிற மாதிரியே இருக்குது. இது மாதிரி எல்லாம் உங்க வீட்டுல இருக்குது அப்படின்னா நிச்சயம் நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு வழிபாடு செய்யறதுக்கு மறக்காமல் நீங்க மாதம் போயிட்டு வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 மாசம் போங்க. கஷ்டப்பட்டாவது அந்த ஒரு 3 மாசம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலே உங்க வீட்டுல பல நன்மைகள் நடக்கும், பல சுபகாரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும், தொழில்ல வெற்றி கிடைக்கும். இந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான பலனை தரக்கூடியது. அப்படி நாம குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது என்ன ஒரு பொருளை நாம நெய்வேத்தியமாக வைக்கணும்? பொதுவாக நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்கன்னா பொங்கல் வைத்து
நீங்கள் வீட்டில் இருந்தே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஜாமானெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். நீங்கள் அங்கே போய் கடை இருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு போகவே கூடாது. நீங்கள் எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் பொங்கல் வைக்கணும். பொங்கலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இங்கிருந்தே வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில இருந்தே கொண்டு போங்க. அப்படி போகும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கட்டாயம் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. என்ன செய்யணும்? பச்சரிசியை உங்கள் வசதிக்கேற்ப வாங்கி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு உங்களை முன்னையெல்லாம் ஆட்டாங்கல்ல வந்து இடிப்பாங்க. இப்போ இடிக்கலாம் முடியாது, நாங்களாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், அது மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ நாம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாவரைக்கிற மிஷின்லாம் இருக்குதுன்னா அங்கே கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சியில் நம்ம ஒரு ஓட்டுனாலே போதும். இப்போ மாவரைக்கிற மிஷின்லாம் கொடுத்து ரொம்ப நைஸாக அரைச்சிருவாங்க, கொழுக்கட்டை செய்கிற மாவு மாதிரி இருக்கும். இதை நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து சலிக்கக்கூடாது. அது கூட வெல்லம் கலந்துட்டு ஒரே ஒரு கொத்து வேப்பம் இலையை வந்து உருவி போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கே பொங்க வச்சு தேங்காய் பழமெல்லாம் வைப்பீங்க இல்லைங்களா? அப்ப இந்த துள்ளு மாவு, இதற்கு பெயர் துள்ளு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துள்ளு மாவையும் நீங்க அந்த தேங்காய் பழத்தட்டோட இதையும் நீங்க வச்சு அங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூலைகளில் வந்து 3 இடங்கள்ல இந்த துள்ளு மாவை வந்து வச்சிருங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு கூட நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை பிரசாதமாக கொடுங்க. நீங்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அதை சாப்பிடலாம். இப்படி பொங்கல் வைத்து இந்த துள்ளுமாவை நெய்வேத்தியமாக வச்சு உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தடைப்பட்ட காரியங்கள், சுபகாரியங்கள் அனைத்துமே நடக்கும். காரிய தடைகள் விலகும், கர்ம வினைகள் குறையும், பித்ரு தோஷம் நீங்கும். நம்ம முன்னோர்கள் வழிபாடு செஞ்சதுதான் இந்த கோவில்ல. அப்ப நம்ம முன்னோர்களின் பாதமோ அங்க பட்டிருக்கோம், அவங்க வழிபட்ட அந்த இடத்துல நாம போய் செய்யும் போது, நாமளும் அந்த காரியத்துல வந்து ஈடுபடும் போது நம்முடைய முன்னோர்கள் ரொம்பவே சந்தோஷமாவாங்க. அப்ப நம்ம முன்னோர்களையும் வழிபாடு செஞ்ச புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க மாதம் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்கன்னா, நாங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது, மாசம் பொங்க வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட ஏதோ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்க குலதெய்வம் கோவில்ல போய் பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அதற்கப்புறம் மாதம் நீங்க போகும்போது இந்த துள்ளு மாவை நீங்க ரெடி பண்ணி அதை வந்து நீங்க கொண்டு போய் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகளும் குறையும். நம்ம கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம லைஃப்ல ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். அதனால ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கட்டாயம் உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. போகும்போது இந்த துள்ளு மாவையும் நீங்க வீட்டிலேயே செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் அங்க நான் சொன்ன முறையில அந்த கோவில்ல 3 இடங்கள்ல கொஞ்சம் உருண்டையா பிடிச்சு வச்சிருங்க. அங்க வரக்கூடிய அந்த எறும்புகள் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம கர்ம வினைகள் குறைஞ்சு நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வந்து அமையும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.